சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தோல்வியை பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. ஒரு கட்டத்தில் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸோட போலர்ஸ் ஒரு அருமையான கம்பேக்கை மேக் பண்ணி ஒரு ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணியை தோல்வி அடைய வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி எதெல்லாம் சொதப்பலா பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த ஷார்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. அக்கீல் ஹுசைனா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும், மார்க்கஸ் டானிஸா இருக்கட்டும், இல்லைனா ஆண்ட்ரே பர்கரா இருக்கட்டும், ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டாங்க. பட் பேட்டிங் அதாவது சேசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமித் பட்டேல் மற்றும் ஃபேஃப் டூ பிளஸி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ மார்க்கஸ் டோனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸை பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணாரு. ஸோ அதன் காரணத்தில் தான் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி இந்த பர்டிகுலர் மேட்ச் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இனிமே டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி டாப் 2 குவாலிஃபை பண்றது அதர் மேட்சஸோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து.